குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருசாஸ்தா பரம்பிரமா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஃபஸ்ட்டு நம்ம அறிமுகம், ரெண்டாவது டேபிள் சைஸ் என்ன இருக்கணும், கடப்புகள் போடலாமா இல்லை அதில் உங்களுக்கு ப்ளைவுட் போடலாமா, எது செட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து டேபிளுக்கு மேலே எந்த மாதிரி துணி, பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் பஞ்சு இருக்குது, அந்த பஞ்சு வாங்கி லாண்ட்ரி கடைக்காரங்க போட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது அயன் பாக்ஸ் எந்த மாதிரி வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். இப்போது அயன் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகிட்டோம். அந்த அயன் பாக்ஸுக்கு டேபிளுக்கும் எப்படி வைக்கணும், அயன் பாக்ஸ் ஹைட்டாக இருக்கணுமா, டேபிள் வந்து ஹைட்டாக இருக்கணுமா, பெட்ஷீட் நிறைய போட்டுட்டு அயன் பாக்ஸ் கீழே வைக்கணுமா, இல்லை அயன் பாக்ஸ் வந்து மேலே வச்சுட்டு பெட்ஷீட் வந்து கீழே இருக்கணுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு டேபிள் வந்து ஹைட்டாக இருக்கணும், அயன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அது கீழேனா ரொம்ப கீழே வேண்டியதில்லை, கொஞ்சம் டேபிள் ஒரு 4-5 பெட்ஷீட் போட்டுங்க, அந்த பஞ்சு போடுறவங்க பஞ்சு போட்டுங்க. இதெல்லாமே பார்த்துட்டு அயன் பாக்ஸ் வந்து டேபிளுக்கு கீழே வரணும். அது அயன் பாக்ஸ்க்கு அடி வந்து நீங்கள் கிரைனைட் கல்லோ ஏதோ ஒரு சைஸு ஒன்றுக்கு ஒன்று இந்த மாதிரி கிடைக்கும்ல, அதை வாங்கி நீங்கள் கட் பண்ணி அதில் வந்து வச்சுங்க. அடி ஒரு காலாண்டர் வச்சுக்கங்க. கடப்புக்கல் வந்து அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் அப்படியே சேஃப்டியாக இருக்கும். கடப்புக்கல்லை வச்சு தாண்டி நீங்கள் போடணும் அப்படின்னா அதுக்கு தனியாக கொஞ்சம் இதுக்கு மட்டும் கடப்புக்கல் போட்டு அதுக்கு ஒரு ப்ளைவுட் மாதிரி போட்டு நீங்கள் அந்த இதை போட்டுங்க. முதல்ல டேபிளை விட உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக அயன் பாக்ஸை வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம எடுக்கிறப்போ அயன் பாக்ஸ் தூக்கி அயன் பண்ணுவோம். கொண்டு வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கொண்டு வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணிடணும் அந்த அயன் பாக்ஸை. ரைட்டு. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு கண்ட்ரோல் தேவை. அயன் பாக்ஸுக்கு வந்து லாண்ட்ரி கடை பண்ணுறவங்களுக்கு தனியாக கண்ட்ரோல் செட் பண்ணிக்கங்க. அந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு தெரியும், திருப்பூர்லேயும் கிடைக்குது, ஈரோட்டில் இருக்குது. அயன் பாக்ஸுக்குமே அவங்களே தனியாக ஒரு கண்ட்ரோல் வந்து வச்சுருக்காங்க. அந்த கண்ட்ரோல் வச்சுங்க. அந்த கண்ட்ரோல் நீங்கள் கொண்டு வரும்போது அயன் பாக்ஸ் இருக்கிற கண்ட்ரோல் வந்து சுத்தமாக டம்மி பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அதில் ஹீட் அதிகமாக வச்சு அந்த நீங்கள் வாங்கியிருக்கிற கண்ட்ரோல் வேலை செய்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சரியாக அயன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அடுத்த விஷயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஓகே. அதுக்கடுத்தது ஒயரு, அந்த ஒயர் வந்து கசமுசன்னு தொங்க விடாதீங்க. டேபிளுக்கு மேலே ஒரு கயிறு கட்டி இந்த மாதிரிலாம் தொங்க விடாமல் அதுக்குன்னே தனியாக வந்து நம்மளுக்கு அந்த ஒயரிங்க்கு உண்டான இது இருக்குது. திருப்பூரில் அந்த ஸ்டாண்டு இருக்கும், ஸ்டீம் மைனிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாண்டு, அது ஒன்று வாங்கி நீங்கள் டேபிளில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். ஒயர் வந்து நீங்கள் எங்கே எடுத்தீங்கனாலும் அது உங்களுக்கு அயன் பண்ணுறதுக்கு சௌகரியமாக வந்துடும். சீக்கிரமாக ஒயர் போகாது. அந்த விஷயத்தை வந்து மறக்காமல் பண்ணுங்கள். அப்புறம் ஷார்ட் வீடியோவோ நம்ம காலர் எப்படி அயன் பண்ணணும், காலரை வந்து அயன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் போட்டிருப்பேன். அந்த ஃபோல்டிங்னால் பார்த்துட்டிங்கன்னா காலர் வந்து நீங்கள் போடும்போது நிற்காது. அதே மாதிரி அந்த காலர் அயன் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா 2 துணியும் ஒட்டிக்கும். உங்களுக்கு காலர் வந்து போடுறவங்களுக்கு ஸ்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஷார்ட் வீடியோவில் ஒரு ஷோல்டர் எப்படி அயன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பேன். ஷோல்டர் வந்து ஸ்டீம் அயன் பண்ணுறவங்க இப்படி பண்ணுங்கள். கறி பாக்ஸில் கரண்ட் பெட்டியில் பண்ணிட்டு இருக்கிறவங்க எப்பவும் போல் பண்ணுங்கள், இல்லை தனியாக ஷோல்டர் எடுத்து பண்ணுங்கள். இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு தெளிவுபடுத்திகிட்டே வரேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருந்துகிட்ருக்கு. ஷார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். காலர் இப்படி எடுத்து இப்படி ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது புரியும். இப்போ தான் காலருக்கு வரும். ஷோல்டர் இப்படி அயன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஷோல்டர் அயன் பண்ணிட்டு காலர் அயன் பண்ணிட்டு நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வீடியோ நாளை சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். ஷேரிங் மூலமாக தான் நிறையா பேருக்கு வந்து வீடியோ போய் சேரும். உங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும், எனக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். குருவே சரணம்.